ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் நம்ம சாதாரணமாக பேசும்போது இந்த மாதிரிலாம் பண்ணால் பரவாயில்ல, தப்பு பண்ணால் பரவாயில்ல, உங்ககிட்ட ஏதாவது குறை இருந்தால் பரவாயில்ல, அதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம்ல, பரவாயில்ல, இப்படி இருந்தால் பரவாயில்ல, அப்படி இருந்தால் பரவாயில்லன்னு. அந்த மாதிரி பரவாயில்லன்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம், எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ உனக்கு குறைகள்லாம் இருந்தால் பரவாயில்ல, எல்லார்கிட்டேயும் தான் குறை இருக்கும், குறை இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, குறைகள்லாம் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் ஓகே அப்படின்னு இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். இட் இஸ் ஓகே டு ஹேவ் ஃப்ளாஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? இட் இஸ் ஓகே அப்படின்னா பரவாயில்லை, அந்த பரவாயில்லைன்றதுக்கு தான் இட் இஸ் ஓகே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃப்ளாஸ் அப்படின்றது வந்து குறைகள். ஸோ இட் இஸ் ஓகே டு ஹேவ் ஃப்ளாஸ் அப்படின்னா குறைகள் இருந்தால் பரவாயில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ நிறைய பேர் தாங்கிட்ட ஏதாவது ஒரு குறை இருக்குன்னா, ஐயோ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு குறை இருக்குது, என்கிட்ட இது பிரச்சனையாக இருக்குது, இது தப்பாக இருக்குது, இப்படிலாம் சொன்னோன்னா, இப்படிலாம் இருந்தால் பரவாயில்ல, எல்லாருக்கிட்டேயும் தான் குறை இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது தான் இட் இஸ் ஓகே டு ஹேவ் ஃப்ளாஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ யாராவது சொல்கிறாங்க, நான் வந்து எனக்காகன்னு நிறையா டைம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன், அடுத்தவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறனோ இல்லையோ எனக்காக நான் நிறையா ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, இது பரவாயில்ல, அதனால என்ன, நீங்கள் உங்களுக்காக டைம் எடுத்துக்கிறது பரவாயில்லையே, அது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி சொல்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் ஓகே அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இட் இஸ் ஓகேன்றது வந்து பரவாயில்லை. இந்த பரவாயில்லைன்னு நம்ம தமிழில் சொல்லும்போது கடைசியில் வரும், பட் இங்கிலீஷில் சொல்லும்போது இந்த பரவாயில்லையே முதல்ல போட்டுடுறோம். ஸோ இட் இஸ் ஓகே டு டேக் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்காக நீங்கள் டைம் எடுத்துக்கிறது பரவாயில்லை. இட் இஸ் ஓகே டு டேக் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யாராவது சொல்கிறாங்க, என்னை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏன்னா என்ன செஞ்சாலும் குறை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவோம்? குறை சொன்னால் பரவாயில்லை, குறைகள்லேருந்து நம்ம கற்றுக்கலாம், குறைகள்லேருந்து கற்றுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே, குறைகள்லேருந்து நம்ம வந்து நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிறது பரவாயில்லையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? ஸோ பரவாயில்லை அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சொல்லிடணும். ஸோ பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம்? குறைகளில் இருந்து, அதாவது நம்ம குறை சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட நம்ம மேலே குறை சொல்கிறாங்கன்னா அந்த குறைகளில் இருந்து நம்ம கற்றுக்கலாம், அதுலேருந்து கற்றுக்கிறது பரவாயில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இட் இஸ் ஓகே டு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இட் இஸ் ஓகே டு. எது ஓகே டு? கற்றுக்கிறது. இப்போ கற்றுக்கிறதுக்கு வந்து வேர்ப் என்ன? லேர்ன். ஸோ இட் இஸ் ஓகே டு லேர்ன். எதுலேருந்து கற்றுக்குறோம்? குறைகள்லேருந்து கற்றுக்குறோம். ஃப்ரம் கிரிட்டிசிசம். கிரிட்டிசிசம்ன்றது ஒருத்தங்களை பற்றி நம்ம வந்து ஒரு குறை சொல்கிறது, இது சரியில்லை, அது இது தப்பாக இருக்குது அப்படி வந்து குறை சொல்கிறது தான் கிரிட்டிசிசம்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் ஓகே டு லேர்ன் ஃப்ரம் கிரிட்டிசிசம். இந்த மாதிரி குறைகளில் இருந்து கற்றுக்கிறது பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யாராவது ஐயோ என்னோடது மட்டும் வித்தியாசமாக இருக்குது, ஒரு விஷயம் வந்து செய்கிறாங்க, என்னோடது மட்டும் வித்தியாசமாக இருக்குது, எல்லாரும் ஒரே மாதிரி செஞ்சுருக்காங்க, நான் மட்டும் வித்தியாசமாக செஞ்சுருக்கேன், எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, நான் மட்டும் வேறு மாதிரி வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து அவங்க கொஞ்சம் அதை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தனியாக இருக்கிறது பரவாயில்ல, நல்லது தானே, தனியாக நீ வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரிவ, நல்லது தானே, பரவாயில்லையே அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இப்போ நம்ம என்ன சொல்லணும்? பரவாயில்லையேன்றதை இப்போ முதல்ல சொல்லணும். பரவாயில்லைன்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் ஓகே. ஸோ ஓகே டூ அப்படின்னே இந்த எக்ஸ்பிரஷன் வச்சுக்கலாம். ஸோ இட் இஸ் ஓகே டூ. எது பரவாயில்ல? டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. ஸோ இருக்கிறதுனா என்னது? பி வேர்பில் தான் நம்ம இருக்கிறதுன்ற அர்த்தத்தில் வரும். ஸோ வித்தியாசமாக இருக்கிறது பரவாயில்லை. இட் இஸ் ஓகே டு பி டிஃப்ரெண்ட். ஸோ வித்தியாசமானது டிஃப்ரெண்ட்டாக. ஸோ டிஃப்ரெண்ட், பி டிஃப்ரெண்ட்னா வித்தியாசமாக இருக்கிறது. இட் இஸ் ஓகே டு பி டிஃப்ரெண்ட். இது வித்தியாசமாக இருக்கிறது பரவாயில்லை. நெக்ஸ்ட் ஒன், நிறைய பசங்கன்னா அழவே கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுப்பாங்க. எமோஷன்ஸை வந்து நீ வெளியே காமிக்கக்கூடாது, அழக்கூடாது அப்படின்னு. ஆனால் அது கிடையாது, அது சரி கிடையாது. அவங்களும் அவங்களோட எமோஷன்ஸை வந்து காமிக்கிறது நல்லது தான். அவங்க வந்து உள்ளே வச்சுட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கே அது வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அழுகுறது பரவாயில்லை, வெளியே இருந்து அழுகுறது பரவாயில்ல. சிலவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக, ஐயோ நீ பையன் போய் இப்படி அழலாமா, இது எவ்வளோ பெரிய அசிங்கம் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அது அப்படி கிடையாது, அது வந்து பரவாயில்லை, அது வந்து ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு இட் இஸ் ஓகே டு க்ரை. நீ அழுறது பரவாயில்ல, அழுறது ஒன்றும் தப்பு இல்லையே, இட் இஸ் ஓகே டு க்ரை. அழுகுறது பரவாயில்ல, ஒன்றும் பெரிய பொது இடத்துல அழுது ஒன்றும் தப்பு இல்லை, இட் இஸ் ஓகே டு க்ரை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யாராவது சொல்கிறாங்க, நான் கொஞ்ச நாள் வந்து ஒரு
எங்கேயாவது ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். வேறு ஊருக்கு எங்கேயாவது போயிட்டு வரலான்னு பார்க்குறேன். ஒரு சேஞ்சுக்காக போகலான்னு பார்க்குறேன். ஆனால் இது சரியான்னு தெரியல. இப்படி கொஞ்ச நாள் இப்படி விலகி இருக்கிறது சரியான்னு தெரியல. இந்த மாதிரி போகிறது சரியான்னு தெரியல. இத்தனை நாள் லீவ் போட்டு போகிறது சரியான்னு தெரியல. இப்படிலாம் சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, அதெல்லாம் போயிட்டு வரலாம். நீ அப்படிலாம் உனக்கு பிரேக் எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ அப்போ இது வந்து பரவாயில்ல, இப்படி போகிறது பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இட் இஸ் ஓகே டு டேக் அ பிரேக். இட் இஸ் ஓகே டு டேக் அ பிரேக். நீ பிரேக் எடுத்துக்கிறது பரவாயில்ல, அது ஒன்றும் தப்பு இல்லை. இட் இஸ் ஓகே டு டேக் அ பிரேக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து என்னால் என் மனசை வந்து மாற்றவே முடியல, இதை வந்து எனக்கு மாற்றிக்க முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தில் செட் ஆகிட்டாங்க, ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. இதுலேருந்து என் மனசை என்னால் மாற்றிக்கவே முடியாது, என்னால் மாற்றிக்க முடியாது, இது மாற்றிக்க தெரியல இல்லை முடியல இப்படிலாம் சொன்னாங்கன்னா, இப்படி மனசை மாற்றிக்கிறது பரவாயில்ல, அது ஒன்றும் தப்பு கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் இப்படி தான் நினச்சிட்டேன், அவங்களுக்கு வந்து இப்படி தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டேன், நான் வந்து இப்போ மாறினா என் மனசை மாற்றிக்கிட்டா அது பெரிய தப்பு இல்லை அப்படின்லாம் சொன்னால் அதெல்லாம் பரவாயில்ல, அப்படி மாறுறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, மாறினா பரவாயில்ல அப்படி தானே சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இதே மாதிரி பரவாயில்லைன்றதுக்கு இட் இஸ் ஓகே நம்ம சொல்லிடுவோம். ஸோ இட் இஸ் ஓகே டு சேஞ்ச் யுவர் மைண்ட். உன் மனசை மாற்றுறது தப்பு இல்லை, பரவாயில்ல, இட் இஸ் ஓகே டு சேஞ்ச் யுவர் மைண்ட். அது வந்து ஓகே தான், சரியான விஷயம்தான், நீ இந்த மாதிரி செய்கிறது சரிதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இட் இஸ் ஓகே டு சேஞ்ச் யுவர் மைண்ட். ஸோ இதை வந்து நம்ம இது பரவாயில்லை அப்படின்ற அர்த்தத்துலையும் நம்ம எடுக்கலாம். இது வந்து சரிதான், நீ இப்படி செய்கிறது சரிதான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம இட் இஸ் ஓகே டு சேஞ்ச் யுவர் மைண்ட். உன் மனசை மாற்றுறது சரிதான் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யார்கிட்டயாவது உன்னோட தப்பை நீ வந்து ஒத்துக்கிறது சரிதான், உன்னோட தப்பை நீ அதை நீ வந்து ஏற்றுக்கிறது சரிதான், அது வந்து சரியான விஷயந்தான், அதனால பரவாயில்ல, அது வந்து பெரிய நீ தப்பு பண்ணிட்டேன்னு அதை சொல்கிறது வந்து ஒரு பெரிய அசிங்கம் கிடையாது, அதை ஒத்துக்கிறது பரவாயில்ல, அது வந்து சரிதான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ இதுக்கு என்ன சொல்லலாம்? அது சரிதான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம இட் இஸ் ஓகே தான், பரவாயில்லைன்னு சொல்கிறதுக்கும் இட் இஸ் ஓகே தான். ஸோ இது ரெண்டு விதமாக நம்ம சொல்கிறதுக்கும் நம்ம இட் இஸ் ஓகே வச்சே சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இட் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டோமா, அதாவது பரவாயில்ல இல்லை சரிதான் சொல்லிட்டோம். இட் இஸ் ஓகே, எது பரவாயில்ல இல்லை எது சரி? உன்னோட தப்பை ஒத்துக்கிறது, அக்செப்ட் பண்ணிக்கிறது, ஏற்றுக்கிறது. ஸோ இட் இஸ் ஓகே டு ஏற்றுக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு அக்செப்ட். எதை ஏற்றுக்க போகிறோம்? மிஸ்டேக்ஸை. ஸோ இட் இஸ் ஓகே டு அக்செப்ட் யுவர் மிஸ்டேக்ஸ். உன்னுடைய தவறுகளை நீ ஏற்றுக்கொள்வது சரிதான், உன்னுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்வது பரவாயில்லை, அது வந்து ஒரு பெரிய தப்பான விஷயம் கிடையாது, அது சரிதான் அப்படின்னு சொல்கிறது தான் இட் இஸ் ஓகே டு அக்செப்ட் யுவர் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து வேண்டான்னு சொல்கிறோம் இல்லை வந்து நோ சொல்கிறோம் அப்படின்னா அது சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. இவங்க சொல்கிறாங்க, இது எப்படி வேண்டான்னு சொல்கிறது எனக்கு தெரியல, இதை எப்படி நோன்னு சொல்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நோ சொல்கிறதே ஒரு பெரிய கலை தான். நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம நோ சொல்லி ஆகணும். அப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம்? நோன்னு சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, நோன்னு சொல்கிறது சரிதான், பரவாயில்லை தான், அது சரிதான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதை எப்படி சொல்லலாம்? நோ சொல்கிறது பரவாயில்லைன்னு சொல்கிறோம். அப்போ எப்படி சொல்லணும்? இட் இஸ் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லிடணும். இட் இஸ் ஓகே டு சொல்கிறது சே, இட் இஸ் ஓகே டு சே. என்ன சொல்கிறது? நோ சொல்கிறது. இட் இஸ் ஓகே டு சே நோ. இட் இஸ் ஓகே டு சே நோ. நெக்ஸ்ட் ஒன், யாராவது வந்து ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க, வழி தெரியாமல் மாட்டிக்கிட்டாங்க, இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நம்ம வீட்டிலேயே நம்ம பிள்ளைங்க எங்கேயாவது வந்து மாட்டிக்கிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா யார்கிட்டயாவது பக்கத்தில் ஹெல்ப்பை கேட்டிருக்கலாம்ல நீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்போலாம் கேட்குறத வந்து தப்பு இல்லை, எங்கேயாவது கேட்டிருக்கலாம்ல நீ அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இது மாதிரி கேட்டிருக்கலாம்ல, பரவாயில்ல, யார்கிட்டயே போய் கேட்டிருக்கலாம்ல, ஃபோன் தான் கேட்டிருக்கலாம்ல, இதெல்லாம் பரவாயில்ல, இப்படி கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லை இப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? இட் இஸ் ஓகே டு. இட் இஸ் ஓகே டுனா பரவாயில்லை, இட் இஸ் ஓகே டு. என்னது பரவாயில்ல? ஹெல்ப் கேட்குறது பரவாயில்லை. ஸோ ஹெல்ப் கேட்குறது அப்படின்றது வந்து கேட்குறதுன்றதுனால ஆஸ்க். ஸோ இட் இஸ் ஓகே டு ஆஸ்க். என்னது கேட்குறோம்? ஹெல்ப் கேட்குறோம். ஸோ இட் இஸ் ஓகே டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஸோ உதவி கேட்குறது தவறில்லை, உதவி கேட்குறது பரவாயில்லை. இந்த இடத்துலலாம் உதவி கேட்குறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, இது பரவாயில்ல தான், சரிதான் அப்படி தான் சொல்கிறதுக்கு இட் இஸ் ஓகே டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ பார்த்த சென்டென்சஸ்லேருந்து ஒரு குட்டி குவிஸ். நான் தமிழில் சொல்கிறத இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு காமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், குறைகள் இருப்பது பரவாயில்லை. நெக்ஸ்ட் ஒன், உன்னோட மனசை மாற்றிக்கிறது சரிதான், இல்லைனா உன்னோட மனசை மாற்றிக்கிறது பரவாயில்லை. நெக்ஸ்ட் ஒன், இது வித்தியாசமாக இருந்தால் பரவாயில்லை. நெக்ஸ்ட் ஒன், யார்கிட்டையாவது உதவி கேட்குறது சரிதான், இல்லை யார்கிட்டையாவது உதவி கேட்குறது பரவாயில்லை. ஸோ இதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு காமெண்ட் பண்ணிடுங்க.
இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.